முன்னால ரெண்டு வீடியோ சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள அன்பே உருவாக நம்ம மாறும் பொழுது நம்மளுக்குள்ள இறைவனுடைய குணம் நம்மளுக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்ம சுத்தத்துக்காகவும் நம்மளுடைய அடுத்தடுத்த தேடுதலுக்காகவும் நம்மளுடைய பிறவி கடனுக்காகவும் இந்த அன்பை வளர்ப்பது. அப்போ அன்பை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னா பசி எதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம்மளுக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்துக்கு யாரு தண்ணி ஊத்துறது? மரத்துக்கு நம்ம ஊத்துவோம், அப்படி இல்லைனாக்கா நம்ம உலகத்திலேயே நம்ம ஊத்துற செடி விவசாயம் அப்படிங்கிறது வந்து 2% தான். 98% தாவரங்கள் அதான் தான் முளைக்குது. அது யாரையும் நம்பி இல்லை. அதே மாதிரி நம்மளை படைச்சிருக்கலாம்ல இறைவன், இல்லைங்களா? எதுக்கு இந்த சாப்பாடை கொடுத்தான், எதுக்கு பசியை கொடுத்தான்? பசி இல்லாமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் மண்ணுக்குள்ள காலை ஒரு 1/2 அடி காலை உள்ள வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, சர்ன்னு உறிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, பசி வந்துருக்காது. எதுக்கு சாப்பாடை கொடுக்குறோம் அப்படின்னா பசி என்பது ஒரு உபகார கருவின்னு சொல்றார் வள்ளலார். பசி என்ற ஒரு உபகார கருவி இல்லாட்டினா ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவ வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இருக்காது. அன்பு மலராது. அன்பு மலராத போது இறைவனுடைய அருளும் இங்கு பாவிக்காது. அப்ப இறைவனுடைய அருளை பாவிப்பதற்காகவே பசி என்ற உபகார கருவி இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது. ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருப்பதாலே இங்கு அன்பு பரிமாறப்படுகிறது. எனவே அன்பை பரிமாறுவதற்கு தான் அந்த உபகார கருவி. இந்த கருவியை பயன்படுத்தி கொண்டு நாம் அன்பை பரிமாறி பழகிக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்ப அன்பை அதிகப்படியாக நம்மளுக்குள்ள உற்பத்தி செய்வதற்கு அடுத்தவனுக்காக இறக்கப்படணும். அடுத்தவனுக்காக நம்ம எந்த விஷயத்துக்கும் இறக்கப்படவே மாட்டோம். நம்மளுடைய குரூர புத்திக்கு சரி சாப்பாட்டு அளவுலையாச்சும் நம்ம என்ன செய்வோம், இறக்கப்படுவோன்றதுனால அதை ஒரு தானமாக மாற்றி இருக்கலே உயர்ந்த தானம் அன்னதானம் சொல்லி போட்டு